டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு துறையை சார்ந்த சிறப்பு மருத்துவர்களும் நம்மளோட நிகழ்ச்சியில் சந்திச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது, ஆரோக்கியம் சார்ந்த அத்தனை சந்தேகங்களுமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா 0444459444 இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசலாம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு ஸ்ரீவர்மா ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் கௌதமன் வந்திருக்கார். அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமான கேள்விகள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நேர்களுக்கும் ரொம்பவே உபயோகரமாக இருக்குது அந்த கேள்விகள். அந்த வகையில் லாஸ்ட் மந்த் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா குழந்தை வளர்ப்பை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இன்னொரு பெரிய ப்ராப்ளம், பட் பல பேர் வந்துட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அலட்சியப்படுத்தக்கூடிய ப்ராப்ளம்னா வெரிகோஸ் வெயின். பல பேர் வெரிகோஸ் வெயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதை பற்றி எனக்கு டீட்டெயிலாக பேசலாம் டாக்டர். நிச்சயமா. இந்த வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்லக்கூடியது கால்களில் பச்சை பச்சையாக அந்த இரத்த குழாய்கள் தெரியக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறத பார்ப்போம். ஆண் பெண் இருவருக்குமே ஏற்படக்கூடிய சமவிகிதத்தில் ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கிறது. வெரிகோஸ் வெயின்ஸ்க்கு தமிழில் நரம்பு முடிச்சு நோய் அல்லது நரம்பு வீக்க நோய் அப்படின்னு சொல்லுவோம். இதை சரியாக நம்ம கவனிக்காமல் விடும்போது அந்த நரம்பு கொஞ்சம் கொஞ்சமாக வீங்க ஆரம்பித்து கடினமான உதிரப்போக்கு ஏற்படலாம், கால்களில் நிறமாற்றம் ஏற்படலாம், கால்களில் கடுமையான அரிப்புகள் ஏற்படலாம். எல்லாத்துக்கும் மேலே சரியான ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்காமல் போகும்போது வெரிகோஸ் அல்சர்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய வியாதியாக அது மாறிவிடுவதை நம்ம பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு பிரச்சனை வெரிகோஸ் வெயின்ஸ் அல்லது வெரிகோஸ் அல்சர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை. ஓகே டாக்டர், இதை பற்றி தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி முதல் நேர் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஓகே டாக்டர், இந்த வெரிகோஸ் வெயினுக்கான முக்கியமான ரீசன்ஸ் என்னவா இருக்கும் சார்? எதனால இந்த வெரிகோஸ் வெயின் வரதுக்கான காரணங்கள்? பொதுவாக பார்த்திங்கன்னா அதிகமாக நிற்கக்கூடியவர்கள், அதிகமாக உட்கார்ந்து உடற்பயிற்சி இல்லாதவர்களுக்கு வெரிகோஸ் வெயின் ஏற்படுறதை நம்ம பார்க்க முடிகிறது. பெண்களுக்கு ப்ரெக்னன்சிக்கு பிறகு வெரிகோஸ் வெயின் ஏற்படுறதை பார்க்க முடிகிறது. காலில் ஒரு இன்ஜுரி ஏற்பட்டால், உதாரணத்துக்கு ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டாலோ அறுவை சிகிச்சை ஏதாவது செய்து கொண்டு அதற்கு பிறகு தேவையான உடற்பயிற்சிகளில் சரியாக கவனம் செலுத்தாமல் இருந்தாலோ, உடல் எடை மிக அதிகமாக இருந்தாலோ, ஒபேசிட்டி நிச்சயமாக வெரிகோஸ் வெயின் வருவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. அது இல்லாமல் நோய்கள், குறிப்பாக சர்க்கரை நோய் இருக்கும்போதோ, உடலில் இரத்த அழுத்தங்கள் இருக்கும்போதோ, இதய சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்கும்போதோ, இது எல்லாமே வெரிகோஸ் வெயினுக்கு ஒரு நிச்சயமான காரணமாக இருக்கிறத பார்க்க முடிகிறது. டாக்டர், இந்த வெரிகோஸ் வெயின் வந்துட்டு பிறகு வெரிகோஸ் வெயின் தான் தெரியறதுக்கு முன்னாடி பெயின் இருக்குன்றதுக்காக பெயின் கில்லர் டேப்லெட்ஸ் எடுத்துப்பாங்க ஒரு சிலர், இல்லைனா தைலங்கள் மேலே பூசுறது, இல்லைனா ஸ்ப்ரேஸ் அடிக்கிறது வச்சிருப்பாங்க. இது ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்குமா? இது ஒரு சரியான தீர்வு தரக்கூடிய விஷயமா? பொதுவாக வெரிகோஸ் வெயினை பொறுத்தவரையிலும் அது ஸ்டேஜ் 3 போகிற வரையிலும் நம்ம உடம்புல எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. பொதுவாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா, நிறைய பேர்னு சொல்லும்போது 30 வயதுக்கு மேற்பட்ட நம்ம யாராக இருந்தாலும் கால்களில் தொடையிலிருந்து பார்த்தோன்னா அந்த இரத்த குழாய் கொஞ்சம் பச்சை நிறத்தில் வெளியில் தெரியறத பார்க்க முடியும். அதோட அடுத்த ஸ்டேஜ் அந்த இரத்த குழாய் இன்னும் வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். 3வது ஸ்டேஜ் வரும்போது தான் கால்களில் கடினமான பலவீனம் ஏற்படுறதை நம்ம பார்க்க முடியும். அந்த ஸ்டேஜில் தான் வெளிப்புறமாக செய்யக்கூடிய அந்த வலி நிவாரண மாத்திரைகளை சாப்பிட்றது, க்ரீம் போடுறது, இந்த மாதிரி விஷயத்த நிறைய பேர் பண்ணுறோம். ஆனால் அது என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியாமல் ஜஸ்ட்டு வலியை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் நிச்சயமாக இருக்கக்கூடாது. இரத்த குழாய்களில் அடைப்பு இருக்கிறதா, அல்லது இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய எலாஸ்டிசிட்டி குறைந்து போயிருக்கிறதா, அல்லது வேறு ஏதாவது இரத்த குழாய்கள் சுருங்கி இருக்கிறதா அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணால் தான் அது சரியான ட்ரீட்மெண்ட்டாக இருக்க முடியும். ஓகே டாக்டர், இந்த வெரிகோஸ் வெயினை பற்றி பல பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், பட் வெரிகோஸ் அல்சர் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். நிச்சயமாக. இப்போ வெரிகோஸ் வெயின் ஏற்படும் போது என்ன ஆகுதுன்னா, உடலிலிருந்து, அதாவது கால்களிலிருந்து இதயத்துக்கு செல்லக்கூடிய கெட்ட இரத்தத்துடைய அளவு குறைய ஆரம்பிக்கிறது. அப்போ என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக கெட்ட ரத்தம் கால்களில் சேர ஆரம்பிக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய திசுக்களுக்கு தேவையான ஒரு நரிஷ்மெண்ட் கிடைக்காம போகுது. அப்போ என்ன ஆகும்னா, கால்களில் முதல்ல கருமை நிறமான நிறமாற்றம் ஏற்படுறதை பார்ப்போம். அந்த நிறமாற்றம் ஆன பிறகு அந்த இடங்களில் லேசாக தண்ணீர் கசிவது போல ஒரு தோற்றம் இருக்கிறத பார்க்க முடியும். அதன் பிறகு சிறு புள்ளிகளாக ஏற்படுகின்ற காயம் நாள் ஆக ஆக பெரியதாக கால்களில் பரவி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு புண்ணாக மாறிவிடுகிறது. அதுக்கு தான் வெரிகோஸ் அல்சர்னு பேர். ஓகே டாக்டர், தொடர்ந்து முதல் நேரம் லைன்ல காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ வணக்கம், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? வணக்கம் மேடம், நான் மதுரையில இருந்து பேசுறேன், நாராயண வடிவு. ஓகேமா, உங்களோட சந்தேகங்களை நீங்க தொடர்ந்து கேட்டு. வெரிகோஸ் பெயின் ரொம்ப இருக்கு மேடம், கால்ல எல்லாம் ரொம்ப வலி. ஓகேமா, தொடர்ந்து பேசலாம். முடிச்சா இருக்கு, தாங்க முடியாம இருக்குது மேடம். சரிங்கம்மா, என்ன போடலாம், என்ன பண்ணலாம் வீட்டுல? பொதுவாக அந்த வெரிகோஸ் வெயினுக்கு நல்ல மருந்து அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையில் ஹிருத் கேர் சிரப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிரப் கிடைக்கும். இந்த சிரப்பு ஒரு 30 மில்லி எடுத்து ஒரு 100 மில்லி வெந்நீரில் கலந்து காலை இரவு உணவுக்கு முன்னாடி சாப்பிட்டிங்கன்னா
கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெரிகோஸ் வெயினில் இருக்கக்கூடிய முடிச்சுகள் கரையிறதை நம்ம பார்க்க முடியும். இரண்டாவது மகாராஜ தைலம்னு சொல்லக்கூடிய மருந்து. இந்த மகாராஜ தைலத்தை தடவும் போது கால்களுக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டத்துடைய அளவு அதிகமாகிறத பார்க்க முடியும். அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த முடிச்சில் இருக்கக்கூடிய வலிகளோ அல்லது கால்களில் இருக்கக்கூடிய வலிகளோ படிப்படியாக குறையிறத நீங்கள் பார்க்க முடியுமா? நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? கவிதா மேம், என் வயசு 28. ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்னன்னு நீங்க தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் கௌதமன் இருக்காங்க, பேசலாம். சார் வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் சார். என் பேர் கவிதா சார். வயசு 28. சரி. தொண்டையில் பிரச்சனை இருக்குன்னு மாத்திரை ஆஸ்பத்திரி போனேன் சார். அவங்க எனக்கு தொண்டையில் மருந்து மாதிரி வச்சாங்க. சார் அந்த மருந்து அது கொஞ்சம் 10 நிமிஷம் வச்சுக்க சொன்னாங்க. நான் துப்புரப்பெல்லாம் முழுங்கிட்டேன் சார். அதுலேருந்து எனக்கு மயக்கமாகவே வரமா இருக்கு சார். ஓகே, இது எப்போ நடந்ததுமா? சொல்லுங்க சார். இது எப்போ நடந்தது? போன வெள்ளிக்கிழமை சார். நேற்று ரொம்ப மயக்கம் விழுந்துட்டேன் சார். ஓகே. ஆஸ்பத்திரி போய் ஊசி போட்டு 2 மாத்திரை கொடுத்தாங்க. எனக்கு இன்னும் சரியாகல சார். ஓகே, நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது உங்களுடைய ரத்த அழுத்தம் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் முறையாக சாப்பிட முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள். தண்ணியில் கொஞ்சம் ஜீரகம் போட்டு கொதிக்க வச்சு சூடாக அந்த ஜீரக தண்ணியை கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிங்க. ஏன்னா அதை சாப்பிடும்போது உடலில் ஏதாவது நச்சு பொருட்கள் இருந்தாலோ வயிற்றில் நச்சு பொருட்கள் இருந்தாலோ உடனே வெளிவரதை பார்க்க முடியும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? மேடம், நீங்க திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் கலம்பூர்ல இருந்து கால் பண்றோம். ஓகே சார், உங்களோட கேள்விகள் என்ன நீங்க தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் இருக்காங்க, பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், என்னோட மனைவிக்கு பின்னாடி அந்த முதுகெலும்புல ரொம்ப குனிஞ்சு ரொம்ப ஸ்ட்ரெயினா வேலை பார்த்தாங்க. சரி. அதுல இது பண்ணும்போது எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணும்போது அதுல ஒரு ஜவ்வு வெளியே வந்துருச்சுங்களா, அதுக்கு உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி. அதுக்குதான் சார் உங்ககிட்ட டவுட் கேட்கலாம். சில பேர் ஆப்ரேஷன் வேணாம், அது சில பிசியோதெரபி மூலமா எக்ஸசைஸ் பண்ணாவே சரியா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு என்ன வயசாச்சு? அவங்களுக்கு ஏஜ் 25 ஆகுது சார். சரி. பொதுவாக இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ்க்கு அதிகமான அறுவை சிகிச்சை நிச்சயமாக தேவையில்லை. நிறைய ஆயுர்வேத மருந்துகள் இருக்குது. குறிப்பாக ஆயுர்வேதத்தில் கொடுக்கக்கூடிய பஞ்சகர்ம சிகிச்சைகள் அப்படின்னு இருக்குது. முதுகு பகுதியில் பிரிட்ஜ் மாதிரி செஞ்சு அதில் எண்ணெய்கள் போட்டு ஊற வைக்கக்கூடிய கட்டிவஸ்தின்னு சொல்லக்கூடிய சிகிச்சை, பிழிச்சல்னு சொல்லக்கூடிய சிகிச்சை, இந்த மாதிரி சிகிச்சைகள்லாம் செய்யும்போது அந்த சவ்வு விலகல் குறைந்து சரியாகிறத நம்ம பார்க்க முடியும். நீங்கள் திருவண்ணாமலையில் இருக்கீங்க, உங்களுக்கு பாண்டிச்சேரி மருத்துவமனை பக்கம்னா நீங்கள் அங்கே போய் டாக்டர் ஜெயகாந்தன், டாக்டர் மாலதி, டாக்டர் சுமதி யாராவது ஒருத்தரை நீங்கள் பார்க்கலாம். அப்படி சென்னை வர முடியும்னா சென்னை ஆஃபீஸில் என்ன நீங்கள் பார்க்கலாம். நான் பார்க்கும்போது சில உடற்பயிற்சிகள், உணவு கட்டுப்பாடுகள், அதே போல் தேவைப்பட்டால் சில பஞ்சகர்ம சிகிச்சைகள் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். கரெக்டாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு 3 to 6 மாதத்துக்குள்ளே இந்த பிரச்சனை நிரந்தரமாக குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. டாக்டர், இப்போ வெரிகோஸ் வெயினை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். வெரிகோஸ் வெயினுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கணும்னா எவ்வளோ காலம் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், இல்லை ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருக்கணுமா, நான் எது மாதிரி அந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் இருக்கும் டாக்டர்? பொதுவாக வெரிகோஸ் வெயினுக்கு நம்ம ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையில் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது 3 காரணிகளை கொண்டது. உடற்பயிற்சிகள், உணவு கட்டுப்பாடுகள், அதே போல் மருந்துகள். தேவைப்பட்டால் சில பஞ்சகர்ம சிகிச்சைகளும் கொடுக்குறோம். ரொம்ப அதிகமாக வெரிகோஸ் அல்சர், ஏன்னா சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய உள்ளங்கை அளவுக்கு பெரிய காயம் காலில் இருக்கிறத பார்க்க முடியும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பஞ்சகர்ம சிகிச்சைகள் அப்படிங்கிறது ஒரு 40 to 60 நாட்கள் நிச்சயமாக தேவை. மற்றபடி இந்த மருந்துகள், உடற்பயிற்சிகள், உணவு கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறத குறைந்தது ஒரு 6 மாதத்திலிருந்து 12 மாதம் வரை தொடர்ந்து ஃபாலோ பண்ணோன்னா அந்த நோய் முழுமையாக குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். ஓகே, உடல் பயிற்சிகள் பொதுவாக பல பேர் பண்ணுறது கிடையாது. ஆனால் இந்த உணவு கட்டுப்பாடு வீட்டில் இருந்தபடியே பல பேர் ஃபாலோ பண்ண முடியும். என்னென்ன மாதிரியான உணவு கட்டுப்பாடுகள் எடுத்துக்கலாம் டாக்டர்? பொதுவாக எண்ணெயில் பொரித்து வறுத்த உணவுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. தண்ணீர் ஒரு நாளைக்கு 3 லிட்டராவது குடிக்கணும். எப்பெல்லாம் ஓய்வு கிடைக்குதோ அப்பவும் சோஃபா மாதிரி பொருட்களில் உட்காராமல் தரையில் உட்கார்ந்து காலை நீட்டி வைக்க முடியுமா அப்படின்னு பார்க்கணும். அதிகமாக உட்கார்ந்து வேலை செய்பவர்கள் முடிஞ்சதுன்னா 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை ஜஸ்ட் ஒரு 5 minutes நடந்து உட்காரணும். நிறைய ஓய்வு எடுக்கணும். இன்றைக்கி எல்லாருமே பார்த்திங்கன்னா ராத்திரி 11 மணி வரலும் டிவி பார்க்குறாங்க, இல்லை ஃபோனு, லேப்டாப் ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சுருக்காங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணி ஒரு 8, 9 அல்லது ஒரு 10 மணிக்காவது படுக்க போகணும். திருப்பி காலையில் ஒரு 5 மணி வரையிலும் தூங்கணும்.
ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் ஃபாலோ பண்ணாலே வெரிகோஸ் வெயின்ஸ் குறையிறதையும் பார்க்க முடியும், வெரிகோஸ் வெயின்ஸ் வராமலும் தடுத்து கொள்ள முடியும். ஓகே, வெரிகோஸ் வெயின்ஸ் எப்படி அவாய்ட் பண்றதுன்ற பத்தி டாக்டர் டீடைலா சொல்லிட்டு இருக்காரு. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்டயும் பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? திருநெல்வேலியில இருந்து ரோஹிணி பேசுறேங்க. ஓகேமா, உங்களோட கேள்வி என்ன நீங்க தொடர்ந்து கேட்கலாம், டாக்டர் இருக்காங்க, பேசலாம். என்னோட கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, டெஸ்ட் பேபி வச்சோம், அது கூட கிளிக் ஆகல. அதனால கர்ப்பப்பை ஸ்ட்ரென்த் நாங்க என்ன சாப்பிடலாம் அப்படின்னு கேட்கறதுக்காண்டி தான் போட்டோம். என்ன வயசாச்சுமா உங்களுக்கு? 33 வச்சு. சரி, பீரியட்ஸ்லாம் நார்மலா தான் இருக்கு இல்லையா? இல்ல, அது பீரியட் யூரோப்ல இருந்து போய்தான் நாங்க டெஸ்ட் பேபிக்கு ட்ரை பண்ணோம். சரி, பொதுவாக நீங்கள் என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படிங்கிறது கருப்பையை பலப்படுத்தக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு மருந்து. 100 மில்லி பால், 200 மில்லி தண்ணீர், 1 டேபிள் ஸ்பூன் தண்ணீர் விட்டான் கிழங்கு சூர்ணத்தை போட்டு நல்லா கொதிக்க வச்சு பால் அளவுக்கு அதை சுண்ட வைங்க. வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு தண்ணீர் விட்டான் கிழங்கு பாலை காலை ஒரு முறை வெறும் வயிற்றிலும் இரவு படுக்கும்போதும் சாப்பிடுங்க. இதை ஒரு 3 மாதம் சாப்பிடும்போது கருப்பையுடைய சக்தி நல்லா அதிகமாகிறது அப்படிங்கிறத பார்க்க முடியும். அதே போல் ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையில் பார்த்திங்கன்னா ஸ்ரீகேர் கேப்சூல்ஸ் மற்றும் ஸ்ரீகேர் ரெஜுவனேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 மருந்துகள் இருக்குது. ஸ்ரீகேர் கேப்சூல்ஸ் அப்படிங்கிறது பொதுவாக கர்ப்பப்பை, அதே போல் சினைப்பைன்னு சொல்லக்கூடிய ஓவரிஸ் எல்லாத்தையும் ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ரொம்ப அருமையான ஒரு மருந்து. அதை காலையில் 3 மாத்திரை, இரவு 3 மாத்திரை உணவுக்கு முன்பு சாப்பிட்லாம். ஸ்ரீகேர் ரெஜுவனேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து, அதுவும் ஒரு லேகியம் போல் இருக்கக்கூடிய ஒரு ரசாயன மருந்து. அதுவும் காலையில் ஒரு முறை, ராத்திரி ஒரு முறை உணவுக்கு பின்பு சாப்பிடலாம். ஸோ இந்த மருந்துகளையும் தண்ணீர் விட்டான் கிழங்கு சம்பந்தப்பட்ட அந்த பாலையும் நீங்கள் தொடர்ந்து உபயோகப்படுத்தினாலே உங்களுடைய கருப்பை மற்றும் உங்களுடைய இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட உறுப்புகள் நல்ல பலம் அடைகிறத பார்க்க முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? கலைவாணி. கலைவாணி, உங்களோட கேள்வி என்ன நீங்க கேட்கலாமா, டாக்டர் இருக்காங்க, பேசலாம். ஹலோ வணக்கம்மா கலைவாணி, சொல்லுங்க சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார், எலும்பு தேய்மானம் ப்ராப்ளம் இருக்கு சார் எனக்கு. கையை தூக்குனா கடக் கடக்குன்னு சவுண்ட் வருது, திரும்பினா ஒரே சவுண்டு, டக்கு டக்குன்னு சவுண்டு, கழுத்துல தான் ரொம்ப அதிகமா சவுண்ட் வருது சார். அதுக்கு என்ன சாப்பிடணும்? என்ன வயசாச்சுமா உங்களுக்கு? 40 சார். இந்த இடத்துல சத்தம் வருதா, அது கூட சேர்த்து வலியும் வருதாம்மா? வலிலாம் இல்லை சார், வெறும் சத்தம் மட்டும்தான் வருது. சரி, அப்போனா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நிறைய பச்சை நிறமாக இருக்கக்கூடிய காய்கறிகள், கீரைகளை உணவில் எடுத்துக்கணும். அதை விட முக்கியம் பார்த்தீங்கன்னா, மகாராஜ தைலத்தை வாங்கி கழுத்திலிருந்து கால் வரை தடவி ஒரு 10 நிமிஷம் கழித்து வெந்நீரில் குளிக்கணும். குறைஞ்சது வாரத்தில் ஒரு 3 நாளாவது இதை செய்ய ஆரம்பிங்க. 40 வயசு ஆகிறதுனால மெனோபாஸ்குடைய ஒரு சிம்டம் வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வரும்போது உடம்புல ஈஸ்ட்ரஜன் குறையிறதுனால எலும்பு சத்து நம்ம உடம்புல சேரக்கூடிய அளவுகள் குறைந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கு மகாராஜா கேப்சூல்ஸ் ரொம்ப அருமையான ஒரு மருந்து. காலை 2 மாத்திரை, மதியம் 2 மாத்திரை, இரவு 2 மாத்திரை உணவுக்கு முன்பு அப்படின்னு கொஞ்சம் சாப்பிடுங்க. ஸோ இந்த மகாராஜா கேப்சூல்ஸ், மகாராஜா தைலம்ங்கிற மருந்துகளை ஒரு 6 மாதத்துக்கு தொடர்ந்து உபயோகப்படுத்துங்க. இந்த சத்தங்கள் வருவதும் குறைந்து போகிறத பார்க்க முடியும். எலும்புகளில் இருக்கக்கூடிய பலவீனமும் குறைவதை நம்ம பார்க்க முடியுமா? நம்மளோட நிகழ்ச்சியில் வெரிகோஸ் வெயின் அண்ட் வெரிகோஸ் அல்சரை பற்றி டீட்டெயிலாக பேசிட்டு இருக்கோம். அதை பற்றி டீட்டெயிலான விஷயங்கள் நம்ம கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக டாக்டர் கௌதமன் வந்திருக்காரு. உங்களுக்கும் ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள் இருந்துச்சுன்னா 044445969444 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த காலரும் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? சார், உங்களோட லைன் அந்த அளவுக்கு கிளியரா இல்ல. சிக்னல் இருக்க இடத்துல இருந்து பேசினீங்கன்னா உங்களோட கேள்வியும் கிளியரா இருக்கும், உங்களுக்கு பதிலும் கிளியரான பதில் கிடைக்கும். மேடம், வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் திருப்பத்தூர்ல பேசுறேன் மேடம். ஓகே சார், உங்க பெயர்? கிருஷ்ணன் மேடம். கிருஷ்ணன். கிருஷ்ணன் சார், உங்களோட சந்தேகங்களை நீங்க தொடர்ந்து கேட்கலாம், டாக்டர் இருக்காங்க, பேசலாம். ஹலோ வணக்கம் கிருஷ்ணன் சார், சொல்லுங்க. சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். இப்போ சன்ன 16 இயர்ஸ் ஆகுது. என்ன சார்? ஹலோ சொல்லுங்க சார். பையனுக்கு 16 வயசு ஆகுது சார். நைட்டு தூங்கும்போது இந்த கால் நரம்பு சுருட்டிக்குது சார். ஓகே. ரொம்ப நம்ம நைட்டு ஏந்து ரொம்ப அழுறான். கால் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சுட்டிங் மாதிரி வருது. ரொம்ப அடி பிடிச்சி பெருசா ஒரு எழுந்துக்கிறாரு. சரி, அது என்ன சரிங்க.
அப்படின்றாங்க. ம் நிறைய வருஷம் ஒரு மாதிரி பேக் ஸ்மெல் வருது காலில். சரிங்க, ஓகே. பொதுவாக அவர் சொல்லக்கூடிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா மசில் புல் அப்படின்னு சொல்லுவோம், தசை இழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. தண்ணீருடைய அளவு குறைவாக நம்ம குடிக்கும் போதோ அல்லது அதிகமான வேர்வையில் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தண்ணீர் வெளியில் போகும்போதோ தசைகள் வறண்டு போய் இந்த மாதிரி சுருக்கம் அடைக்கூட ஒரு பிரச்சனைக்கு தான் மசில் புல் அப்படின்னு பேர். இதற்கு முதல் சிகிச்சை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய தண்ணீர் குடிக்கணும். இரண்டாவது, மகாராஜ தைலம் இந்த மசில் புல்லை குறைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான ஒரு மருந்து. பொதுவாக அந்த தசை இழுக்கக்கூடிய இடங்களில் மகாராஜ தைலத்தை தடவி வெந்நீர் வச்சு நம்ம ஒத்தரம் கொடுக்க ஆரம்பிக்கணும். அதை பண்ண ஆரம்பித்தோன்னா மிக வேகமாக அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த தசை இழுப்பு குறைஞ்சு போகிறத பார்க்க முடியும். பொதுவாக நம்ம எல்லாருமே குறைந்தது வாரத்துக்கு ஒரு முறையாவது உச்சி முதல் பாதம் வரை எண்ணெயை தடவி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு குளிக்கணும். அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி மசில் புல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வரவே வராது. ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. சார் சொன்ன மாதிரி நீங்கள் ஆயில் கொடுத்து மசாஜ் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வாரம் ஒரு முறை பார்த்துட்டு இருக்க நேர்கள் எல்லாருமே ஆயில் பாத் எடுத்துக்கிறது ரொம்பவே ஆரோக்கியமான விஷயமா இருக்கும்னு சொல்லி டாக்டர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம் டாக்டர், ஆன் கால். மேடம் வணக்கம் மேடம், சென்னையில இருந்து பாஸ்கரன் பேசுறேன் மேடம். ஓகே சார், உங்களோட சந்தேகங்களை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் இருக்காங்க, பேசலாம். சரிங்க. வணக்கம் பாஸ்கரன், சொல்லுங்க. சார் வணக்கம் சார். சார் இந்த பைக் ஓட்டும் போது ஹெல்மெட் போட்டு ஒரு 1/2 hour ரைட் பண்ணிட்டு திருப்பி கரெக்டமா லைட்டா மைல்டா கேர் அடிக்குது சார். அப்புறம் வந்து கழுத்து வந்து சுளுக்கு பிடிச்சிக்குது. எப்பனா ஒரு டைம் 2 months ஒரு தடவை வந்து சுளுக்கு பிடிச்சிக்குது. சரி, என்ன வயசாச்சுன்னு சொன்னீங்க? எனக்கு 47 சார். சரி, 46 சார். ஓகே. பொதுவாக உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா கழுத்தில் இருக்கக்கூடிய எலும்புகளில் அழுத்தம் ஏற்படுகிறது. செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் கொஞ்சம் இதுக்கு முறையான சிகிச்சை எடுத்துக்கணும். உங்களால் எப்போ முடியுமோ ஒரு முறை ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனைக்கு வாங்க. நான் வந்து சில உடற்பயிற்சிகள் அதே போல் சில உணவு கட்டுப்பாடுகள் சொல்லித்தர சொல்கிறேன். ஏன்னா இந்த பிரச்சனையை நம்ம அப்படியே விட ஆரம்பித்தோம்னா நாளடைவில் கழுத்தில் இருக்கக்கூடிய சவ்வுகள் கொஞ்சம் கரைந்து போக ஆரம்பிக்கும். அப்போ நமக்கு நிரந்தரமான தலை சுற்றல், வெர்டிகோன்னு சொல்லக்கூடிய பிரச்சனையை ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே போல் இப்போ 2 மாதத்துக்கு ஒரு முறை ஏற்படுகின்ற கழுத்து சுளுக்கு அடிக்கடி காலை இரவு எந்த டைமில் வேணால் கழுத்தில் வலிகளோ சுளுக்களோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு தற்காலிகமாக நீங்கள் மகாராஜ தைலம் வாங்கி அந்த இடத்துல தடவி வெந்நீர் வச்சு ஒத்தரம் கொடுங்க. தேவைப்பட்டால் மகாராஜா கேப்சூல்ஸ் எடுத்துக்குங்க. நல்ல தீர்வு வேணும்னு அப்படின்னு எதிர்பார்க்கும்போது ஒரு முறை மருத்துவமனைக்கு நேரில் வந்து பாருங்கள். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. டாக்டர், இப்போ வெரிகோஸ் வெயினை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பொதுவாக வெரிகோஸ் வெயினுக்கு வந்துட்டு சர்ஜரிஸ் பண்ணக்கூடியது அட்வைசபிளாக இல்லை சர்ஜரியை தாண்டி நார்மலான முறைகளில் ஈஸியாகவே அதுக்கு க்யூர் காண முடியுமா? பொதுவாக இன்றைக்கு நம்ம எல்லாருமே நினைக்கக்கூடிய ஒரு ஈஸியான வழி ஒரு நோய் தீர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கும்போது போய் அறுவை சிகிச்சை நிறைய பேர் செஞ்சுக்கிறாங்க. ஆனால் வெரிகோஸ் வெயின் வரத்துக்கான காரணத்தை சரியாக நம்ம அட்ரஸ் பண்ணாமல் அந்த சர்ஜரி செய்து கொள்ளும்போது மீண்டும் மீண்டும் அந்த வெரிகோஸ் வெயின் ஏற்படுறதை நம்ம பார்க்க முடிகிறது. நான் பார்க்கக்கூடிய பேஷண்ட்ஸில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஏற்கனவே சர்ஜரி பண்ணி ஈவன் மல்டிபிள் டைம் 2 முறை 3 முறை கூட சர்ஜரி செஞ்சு திரும்பவும் அந்த பிரச்சனை இருக்குன்னு வரவங்க தான் இருக்காங்க. அதனால் வெரிகோஸ் வெயினுக்கு சர்ஜரிங்கிறது ஒரு தற்காலிக தீர்வாக இருக்குமே தவிர நிச்சயமாக அந்த நோயை குணப்படுத்துவதற்கு உதவி செய்வது கிடையாது. அதனால் சர்ஜரி இல்லாமல் ஆயுர்வேத மருத்துவமனையில் கொடுக்கக்கூடிய பஞ்சகர்ம சிகிச்சைகள், உடற்பயிற்சிகள், மருந்துகள் இதை ஃபாலோ பண்ணோம்னா நிச்சயமாக அது நிரந்தரமாக குணமாவதை நம்ம பார்க்க முடியும். ஓகே, வெரிகோஸ் வெயினுக்கு சர்ஜரியை தாண்டி நிரந்தரமாக ஆயுர்வேத முறைகளில் நிறைய வழிமுறைகள் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணாலே நிரந்தர தீர்வு கிடைக்கும்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம் டாக்டர், ஆன் கால். ஹலோ ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? லட்சுமி மேடம், சிவகாசில இருந்து பேசுறேன் மேடம். ஓகே லட்சுமிமா, உங்களோட சந்தேகங்களை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் இருக்காங்க, பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு இந்த கருப்பு இப்ப கீழே இறங்கிருக்குன்னு சொல்றாங்க சார், அது என்னன்னு எனக்கு இன்னும் தெரியல. கருப்பை கீழே இறங்கிருக்குன்னு சொல்றாங்களாமா? 30 வயசு ஆகுது சார், 2 குழந்தைங்க இருக்காங்க. சரி, இல்ல கருப்பை கீழே இறங்கிருக்குன்னு சொல்றாங்களாமா? ஆமா சார், அது 2 வருஷமா தெரியுது சார் ஒரு மாதிரி அந்த இடத்துல. ஓகே, நீங்க போய் யாராவது டாக்டரை பார்த்தீங்களா? பார்க்கல சார், இன்னும் பார்க்கல சார். அப்புறம் எப்படிமா சொல்றீங்க கருப்பை கீழே இறங்கிருக்குன்னு? அது இந்த சொல்றாங்க சார், அது எனக்கு தெரியுது அதுவாவே. அப்படி இல்லைம்மா, பொதுவாக அந்த இடத்துல 2 குழந்தை ஆன பிறகு கருப்பை வீங்க ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லுவோம், ஒரு பல்கி யூட்ரஸ்ன்னு சொல்லுவோம். அது 32 33 வயசில் எல்லா பெண்களுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை.
அதுக்காக கருப்பை வந்து இறங்கி இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர்கிட்ட போய் முறையாக ஒரு பரிசோதனை செஞ்சுக்குங்க. அந்த பரிசோதனை செய்யும்போது தான் பல்கி யூட்ரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கருப்பை வீங்கி இருக்கிறதா அல்லது கருப்பை இறங்கி இருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்க முடியும். பொதுவாக 32 வயசுலலாம் கருப்பை இறங்குவது அப்படிங்கிறது அவ்வளவு ரெகுலராக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் பல்கி யூட்ரஸ் அப்படிங்கிறது பொதுவாக இந்த வயசில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் குழம்பிக்காமல் டாக்டர் அல்லாதவர்களுடைய ஒப்பீனியன் கேட்டு அதுக்காக கவலைப்பட வேண்டாம். போய் ஒரு முறை மருத்துவரை பார்த்து என்ன சிகிச்சை தேவைங்கிறத முழுமையாக எடுத்துக்குங்கம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. பக்கத்தில் இருக்க டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணிட்ட பிறகு என்ன நோய்னு தீர்மானம் பண்ணிக்கலாம். பக்கத்தில் இருக்கவங்களோட அட்வைஸை கேட்டு மனசை குழப்பிக்காதீங்கன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்ன, எங்கிருந்து கால் பண்றீங்க? மேடம் நாங்க சென்னையில இருந்து கால் பண்றோம். என் நேம் சுஜிதா மேடம். ஓகே சுஜிதா, உங்களோட சந்தேகங்கள் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம்மா. சார் எங்க அத்தை அவங்களுக்கு வந்துட்டு வயசு 55 ஆச்சு சார். சரி. அவங்களுக்கு 8 வருடத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஸ்பைனல் கார்டு ஆபரேஷன் பண்ணிருக்கு சார். சரி. அது இன்னும் சரியாகவே இல்லை சார். பெயின் இருந்துகிட்டே இருக்குது. அப்புறம் அவங்களுக்கு முட்டி வலியும் இருக்கு சார். ஆனா முட்டு தேஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க டாக்டர். ஓகே. பெயின் இருந்துகிட்டே இருக்கு சார். அவங்க உடல் எடை எப்படிமா இருக்கு? சார் அவங்க ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு 69 அந்த மாதிரி இருந்தாங்க சார். இப்போ கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணிருக்காங்க சார். 60. சரி. பொதுவாக இருப்பாங்க சார். சரிங்கம்மா, பரவாயில்ல. பொதுவாக இந்த மாதிரி முதுகுத்தண்டு பிரச்சனைகள் ஏற்படும் போது வேகமாக போய் அறுவை சிகிச்சை செய்து கொள்ளக்கூடிய ஒரு வழக்கத்தை நம்ம விடணும். ஏன்னா அறுவை சிகிச்சை செய்து ஒரு நோய் வருவதற்கான காரணம் என்னங்கிறத கரெக்டாக பார்த்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னா அந்த நோயுடைய பாதிப்பு நம்ம உடலை விட்டு போவதே கிடையாது. ஏன்னா சவ்வு விலகல் அப்படிங்கிறது என்னதான் எலும்பு முதுகுத்தண்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு முக்கியமான காரணம் தசைகளில் இருக்கக்கூடிய ஒரு அழுத்தம். அந்த தசை அழுத்தத்தை குறைக்காமல் நம்ம சிகிச்சை சரியாக எடுக்கலைன்னா, அறுவை சிகிச்சை செய்து கொண்டோன்னா இந்த மாதிரி தான் பிரச்சனைகள் அதிகமாகிறத பார்க்க முடியும். உங்களால் எப்போ முடியுமோ ஒரு முறை நம்ம மருத்துவமனைக்கு வாங்கம்மா. நான் உங்களை பார்த்துட்டு சில ஆயுர்வேத பஞ்சகர்ம சிகிச்சைகளை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். குறைந்தது ஒரு 4 அல்லது 6 வாரம் அதை நான் சொல்கிறபடி கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நாங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய உடற்பயிற்சிகள் மருந்துகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 3 to 6 மாதத்துக்குள்ளே இந்த பிரச்சனை நிரந்தரமாக குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. டாக்டர், இப்போ வெரிகோஸ் வெயினை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். வெரிகோஸ் வெயினுக்கான காரணங்கள் நீங்கள் பல காரணங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் பொதுவாக பல பேர் சொல்லக்கூடியது ஈல்ஸ் போட்டிருக்கிறதுனால வெரிகோஸ் வெயின் வந்திருக்கு, இல்லை டைட் பேண்ட்ஸ் போடுறதுனால வெரிகோஸ் வெயின் வருது. இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலில் எல்லாருமே இது நார்மலாக செய்யக்கூடிய விஷயங்களா இருக்குது. இது ஒரு மித்தா இல்லை இது உண்மையா டாக்டர்? பொதுவாக டைட் பேண்ட்ஸ் போடுறதுனால வெரிகோஸ் வெயின் வருது அப்படிங்கிறது இட்ஸ் அ மித். ஏன்னா நம்ம வந்து ஸ்டாக்கிங்ஸ்ன்னு கொடுப்போம். வெரிகோஸ் வெயின் இருந்தவங்களுக்கு, அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்களுக்கு பொதுவாக மாடர்ன் மெடிசனில் கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்டே ஸ்டாக்கிங்ஸ் தான். காலில் இருந்து தொடை வரை இருக்கக்கூடிய ஒரு பேண்ட் மாதிரி நல்லா டைட்டாக இருக்கிறத போடுவாங்க. அதை போட்டாங்கன்னா ரத்த அழுத்தம் ஓரளவுக்கு சீராக இருக்கும். அப்போ நமக்கு வெரிகோஸ் வெயினுடைய பாதிப்பு குறையும். ஆனால் ஹீல்ஸ் போடுறது நிச்சயமாக வெரிகோஸ் வெயின் வருவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அதை விட முக்கியம் உடல் எடைமா. இன்றைக்கி யாருமே எடையை பற்றி கவலைப்படுறதில்ல. எடை அதிகமாக இருக்கிறது. அந்த எடையையும் மீறி நம்மளுடைய வேலைகளை நம்ம செய்யும்போது நமக்கு நிச்சயமாக வெரிகோஸ் வெயின் ஏற்படுறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கிறது. ஓகே, தொடர்ந்து அடுத்த நேரம் நான் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்க கால் பண்றீங்க? நாகப்பட்டினத்துல இருந்து பேசுறோம், தமிழ்செல்வி. ஓகே. ஒய்ஃபுக்கு வந்து மூட்டு வலி. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம், டாக்டர் இருக்காங்க. சொல்லுங்க சார். அதாவது அது டாக்டர் வந்து நான் எல்லா டாக்டரும் பார்த்தாச்சுங்க. அது டிஸ்க் ப்ரொலாப்ஸ்னு சொன்னாங்க. அங்க போய் பார்த்தா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்லா இருக்கு அப்படின்னாரு ஒரு டாக்டர். சரி. சென்னையில வந்து பிரபல டாக்டர் எல்லாம் பார்த்தாச்சுங்க. சரி. அந்த மூட்டுக்கு பின்பக்கம் வந்து தொடையில அடிப்பகுதி வீங்கி இருக்கு. சரி. 2 கால்லயும் இருக்குது. ஆனா ஒரு கால்ல ரொம்ப அதிகமா இருக்குது. சரி. நடக்க முடியல, மடக்கி உட்கார முடியல, பாத்ரூம்லாம் போக முடியல, உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல. நரித்தலை வாயுன்னு இந்த டாக்டர்கிட்ட எல்லாம் பார்த்து சூரணம்லாம் சாப்பிட்டா அதுவும் சரியில்லை. 10 கொடுத்தாங்க, அந்த புகை மூட்டம்லாம் போட்டாங்க, பச்சிலை மூலிகையெல்லாம் பார்த்தாச்சுங்க. அது என்ன அதுன்னு கண்டுபிடிக்க முடியல. கால் கடுக்குதுங்கிறாங்க, வலிக்குதுங்கிறாங்க, ராத்திரிலாம் தூக்கம் இல்லை, வலியா இருக்குது அவங்க மிஸ்ஸஸ்க்கு. அவங்களுக்கு என்ன வயசாச்சுங்க?
அவங்களுக்கு வந்து 55 வயசு ஆகுதுங்க. உடல் எடை எப்படி இருக்காங்க? உடல் எடை வந்து 62 கிலோ. சர்க்கரை நோயெல்லாம் எதுவும் மற்ற பிரச்சனைகள் எதுவும் கிடையாது இல்லையா? சர்க்கரை நோயெல்லாம் கிடையாதுங்க. சரி. பொதுவாக அவங்களுக்கு இந்த மாதிரி முட்டு சம்பந்தப்பட்ட எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் போது வெறும் எலும்புகளை மட்டும் பார்க்கக்கூடாது, தசைகளில் இருக்கக்கூடிய பலத்தை நம்ம பார்க்கணும். அதை விட முக்கியமாக இரத்த குழாய்களில் ஏதாவது அடைப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். நீங்கள் சொல்லக்கூடிய சிம்டம்ஸை பார்க்கும்போது அவங்களுக்கு இரத்த குழாய்களில் அடைப்பு, வெரிகோஸ் வெயின் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால தான் ஒரு காரணத்தில் முட்டு வலிகளுக்கு செய்யக்கூடிய எந்த சிகிச்சையுமே அவங்களுக்கு அதிகமாக உதவி செய்யலை. நீங்கள் நாகப்பட்டினத்தில் இருக்கீங்க அப்படின்னும் போது பாண்டிச்சேரி மருத்துவமனைக்கு உங்களால் ஒரு முறை போக முடியுமான்னு பாருங்கள். பாண்டிச்சேரியில் பீச் ரோட்லேயே நம்மளோட ஆஃபீஸ் இருக்குது. அங்கே போனீங்கன்னா டாக்டர் ஜெயகாந்தன், டாக்டர் மாலதி அல்லது டாக்டர் சுமதி 3 பேர் இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் செஞ்சுட்டு அதன் பிறகு என்ன மருந்துகள், உணவு கட்டுப்பாடுகள், உடற்பயிற்சிகள் வேணும் அப்படிங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிக் கொடுப்பாங்க. தற்காலிகமாக நீங்கள் என்ன பண்ணலான்னா மகாராஜா தைலம் வாங்கி அந்த காலுக்கு பின்புறம் முழுமையாக தடவி வெந்நீர் வச்சு கொஞ்சம் ஒத்தரம் கொடுங்க. வலிகள் ஓரளவுக்கு குறையிறத நம்ம பார்க்க முடியும்.